ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு புது வருஷத்திற்குள்ளாக நாம் பிரவேசிக்கும்படியாக தேவன் நமக்கு பாராட்டின கிருபைகள் இரக்கங்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துதல்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் இந்த புதிய வருஷத்திலே உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை உயர்த்துவாராக. உண்மையாகவே இந்த வருஷத்திலே கர்த்தர் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை உங்களுக்கு கொடுத்து உங்கள் ஜெபங்களுக்கு பதில்களை கொடுத்து உயர்த்துவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. இந்த ஆண்டினுடைய வாக்குத்தத்தத்திற்காக நான் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது தேவன் காண்பித்த வார்த்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37 அதிகாரம் 14 வசனம். எசேக்கியேல் 37 அதிகாரம் 14 வசனம். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். தேவன் நம்மேலும் நம் குடும்பத்தின் மேலும் நம் தேசத்தின் மேலும் ஒரு அபிஷேகத்தை ஊற்றப்படுகிற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். இதுவரை அனுபவித்திராத ஒரு ஆவியின் வல்லமையை நாம் அனுபவிக்க போகிறோம். அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறிக்கப்பட போகின்றன. ஆண்டவர் ஆவியை ஊற்றி ஒரு வறட்சியை மாற்றி ஒரு செழிப்பை உண்டாக்க போகிறார். ஏசாயா 32:15 நாம் வாசிக்கிறோம், உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அது அப்படியே இருந்தது. எப்படியே இருந்தது? ஒரு பெரிய வறட்சிக்குள்ளாக அது இருந்தது. ஆனால் ஆவி ஊற்றப்பட்ட பின்பு அந்த நிலைமை மாறி செழிப்பு உண்டாகிறதை நாம் காண்கிறோம். ஆண்டவர் இந்த வசனத்தை எந்த சூழ்நிலையிலே எசேக்கியேலுக்கு சொல்லுகிறார் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் உலர்ந்த எலும்புகளைப் போல காணப்படுகிறார்கள். அவர்களுடைய நம்பிக்கை அற்று போகிறது. இனி எந்த காரியமும் நடக்க முடியாது, இனி வெளிவர முடியாத ஒரு பிரேத குடிக்குள்ளாக போன்ற நிலைமையிலே இந்த ஜனங்கள் இருக்கிறார்கள். எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே தான் ஆண்டவர் எசேக்கியேலுக்கு சொல்லுகிறார், என் ஆவியை உங்களுக்குள்ளே வைப்பேன். எசேக்கியேல், நீ தீர்க்க தரிசனம் உரை, உலர்ந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை, ஆவியை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் உரை. அவன் உரைத்த பொழுது மகா பெரிய அவர்கள் உயிரடைந்து காலூன்றி, வேதம் சொல்லுகிறது எசேக்கியேல் 37:10, ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள் என்று சொல்லி, கர்த்தர் ஆவியை ஊற்றும் பொழுது நம்முடைய உலர்ந்த தன்மைகள் மாறப்போகிறது, நம்முடைய நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் மாறப்போகிறது. இனி நம் தனிப்பட்ட வாழ்க்கையை, நம் குடும்பத்தை, நம்முடைய ஊழியத்தை ஆவியானவர் சரி செய்து அவர் நடத்த போகிறார். அவர் நம்மை ஜெயிக்க வைக்க போகிறார். தள்ளாடுகிற நிலைமைகள் மாறப்போகிறது. நாம் காலூன்றி நிற்க போகிறோம். நாம் இனி தோல்வி அடைய போகிறதில்லை, நாம் ஜெயிக்க போகிறோம் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆவியை உங்களுக்குள்ளாக வைப்பேன். ஆவியை உங்களுக்குள்ளாக வைப்பேன் என்று சொல்லும் பொழுது என்னென்ன மாற்றங்கள் நடக்கிறது? ஆவியானவர் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெற போகிற காரியங்கள், அல்லது இதுவரை இல்லாத ஒரு அபிஷேகம் ஊற்றப்படும் பொழுது, அபிஷேகத்தினுடைய அளவு பெருக்கப்படும் பொழுது, நம் வாழ்க்கையிலே ஆவியானவருக்கு முதலிடம் கொடுத்து ஆவியானவருடைய நடத்துதலின்படி நாம் காரியங்களை செய்யும் பொழுது எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம் என்பதை தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவது, நாம் வாசித்த அதே எசேக்கியேல் 37:14 சொல்லுகிறார், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிர் அடைவீர்கள். கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். எப்படி? சோர்ந்து போன நிலையிலிருந்து, தள்ளாடுகிற நிலையிலிருந்து, இனி நம்பிக்கையே இல்லை, இனி கிடைக்கவே கிடைக்காது என்கிற நிலைமையிலே நம்மை உயிர்ப்பித்து மீண்டும் அந்த காரியங்களை ஆண்டவர் நம்முடைய கரத்திலே தர வல்லவர். அதனால்தான் முந்தின வசனத்துல சொல்லுகிறார், என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அப்படி என்றால் என்ன?
பிரேத குழிக்கு எப்பொழுது போகும் என்றால், இனி திறக்காம பிரேத குழியை இனி திறக்க போகிறதில்லை. பிரேத குழியிலிருந்து இனி மீண்டும் வரப்போகிறது கிடையாது. அது மரித்து போய்விட்டது, இனி அவ்வளவுதான், முடிந்து விட்டது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் பிரேத குழிகளையும் திறக்க வல்லவர். அப்படி என்றால் முடிந்து போனவைகளை நடக்கவே நடக்காது, வாய்ப்பே இல்லை என்று க்ளோஸ் பண்ணப்பட்ட காரியங்களை தேவன் திறக்க போகிறார். அதுதான் உயிர்ப்பித்தல். நீங்கள் சீஷர்களுடைய வாழ்க்கையை உதாரணமாக எடுத்துக்கொள்வீர்கள் என்றால், 3.5 வருஷம் அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தார்கள். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டார், அவர் போஷித்தார், அவர் முன்பதாக சென்றார். எல்லா பொறுப்புகளும் அவர் தலைமேலே இருந்தது. ஆனால் இவர் இயேசுவை நம்பி இவர்கள் வலையை விட்டார்கள், படகை விட்டார்கள், குடும்பத்தை விட்டார்கள். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு 3.5 வருஷம் அவருக்கு பின் சென்று அவரையே நம்பிக்கொண்டிருந்தால் அவரோ அகோர மரணத்தினாலே மரித்து போய்விட்டார். தன்னுடைய தலைவனுக்கே இந்த நிலைமை என்றால் நமக்கு எந்த நிலைமை என்று சொல்லி அவர்கள் கதவுகளை பூட்டிக் கொண்டு பயந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இயேசு சொல்லுகிறார், இயேசு அவர்களை தைரியப்படுத்தினார். நீங்கள் காத்திருங்கள் என்று சொன்னார். உன்னதத்திலிருந்து வருகிற பெலனினாலே தரிப்பிக்கப்படும் வரைக்கும் நீங்கள் காத்திருங்கள் என்று சொல்லுகிறார். லூக்கா 24:49 இதை வாசிக்கலாம். சீஷர்கள் காத்திருந்தார்கள், பெலனை பெற்று கொண்டார்கள். அதற்கு பிற்பாடு அவர்களுடைய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்பட்டது, அவர்களுடைய ஊழியம் உயிர்ப்பிக்கப்பட்டது. அவர்கள் வலையை விட்டு வந்தவர்கள் மீண்டும் வலையை எடுக்க போனவர்கள் கூட அவர்கள் மறுபடியும் ஊழியத்திலே வந்து வல்லமையுள்ள அப்போஸ்தலர்களாக மாறி விசேஷித்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவர்களாக பலத்த சாட்சிகளாக நின்றார்கள் என்பதை நாம் அப்போஸ்தலருடைய நடபடிகளிலே வாசிக்கிறோம். எனவே இரத்த சாட்சியாய் மரிப்பதற்கும் அவர்கள் ஆயத்தமாய் இருந்தார்கள். தேவன் அவர்களை உயிர்ப்பித்தார். எப்படி? ஆவியானவரை கொடுத்து உயிர்ப்பித்தார். ஒருவேளை நீங்கள் கடந்த வருஷமெல்லாம் காத்திருந்து தேவன் சூழ்நிலையை மாற்றுவார் என்ற எதிர்பார்ப்போடு இருந்து நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளிலே உலர்ந்து போய் இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிர் அடைவீர்கள், உங்களை நான் வெளிப்பட பண்ணுவேன். 2வதாக ஆவியானவர் வரும்பொழுது ஏன் ஆவியானவரை நமக்கு கொடுக்கிறார்? எசேக்கியேல் 36 அதிகாரம் 26-27 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். நம்முடைய இருதயம் கடினமுள்ள இருதயம். வேதம் சொல்லுகிறது, எரேமியா 17:9-10 எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமோ திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்கிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே இருதயம் சரி செய்யப்படும் பொழுது அவனை தேடி ஆசீர்வாதங்கள் வரும், அவனுடைய நிலைமைகள் மாற்றப்படும். அபிஷேகம், ஆவியானவர் எதற்கு கொடுக்கப்படுகிறார்? ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு. ஆவியை கட்டளையிடும் பொழுது இருதயம் சீர்படுத்தப்படுகிறது. இருதயத்திலே அந்த ஆவியானவர் பேசிக்கொண்டு உணர்த்தி கொண்டு தவறுகளை சுட்டி காட்டிக்கொண்டு அந்த மனிதனை அவர் சீர்படுத்துகிறார், சரி செய்கிறார். பிற்பாடு ஆசீர்வாதங்கள் அவனை நோக்கி வருகிறது. நீங்கள் 1 சாமுவேல் 10 அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்தால், சவுல் அபிஷேகம் பண்ணப்படுகிறான். அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே நடந்த காரியம், தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார். இதுவரை இருந்த பயந்த இருதயம் மாற்றப்பட்டது. இதுவரை இருந்த நிலைமைகள் எல்லாம் மாற்றப்பட்டு இன்றைக்கு ராஜாங்கத்துக்குரிய ஒரு தைரியத்தையும் அரசனுக்குரிய ஒரு காரியத்தையும் அவனுக்கு கொடுக்கும்படி அவனுடைய இருதயத்தை கர்த்தர் மாற்றினார். நம்முடைய உள்ளத்திலே தேவன் ஆவியை கட்டளையிட போகிறார். இனி அவருடைய கட்டளைகளின்படி நியாயங்களின்படி நடக்கும்படியாக கர்த்தர் ஆவியை கட்டளையிடுகிறார். அடுத்ததாக ஆவியானவர் வரும்பொழுது என்ன நடக்கிறது? நம்முடைய வாழ்க்கையின் தரம் உயர்த்தப்படுகிறது, நம்முடைய நிலைமைகள் மாற்றப்படுகிறது. நீங்கள் இதுவரை இல்லாத அளவிலே நீங்கள் உயர்த்தப்பட போகிறீர்கள்.
ஒரு மனுஷனைக்குள்ளாக ஆவியை கொடுப்பதே அந்த மனுஷனுடைய தலையை உயர்த்துவதற்காக தான். நீங்கள் ஆவியானவரை பெற்றவன் நாளுக்கு நாள் உயருவான், நாளுக்கு நாள் பலப்படுவான், பெருகுவான். அவனுடைய ஜெபத்திலே ஒரு மாற்றம் காணப்படும், அவனுடைய ஊழியத்திலே ஒரு மாற்றம் காணப்படும், குடும்ப ஆசீர்வாதங்களிலே ஒரு மாற்றம் காணப்படும். நீங்கள் சங்கீதம் 23:5 வாசித்தால், சத்துருக்களுக்கு முன்பதாக தேவன் அவனுக்கு பந்தியை ஆயத்தப்படுத்தி அவனை ஆசீர்வதிப்பார். நீங்கள் 89 சங்கீதம் 20 வாசித்து பாருங்கள். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன் என்று எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய தலை உயர்த்தப்படும், அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய மேன்மை பெருகும். அதற்காக தான் ஆண்டவர் ஆவியை கொடுக்கிறார். நீங்கள் இதுவரை தோற்று போய் கூனி குறுகி இருந்த நிலைமையிலே உங்களுடைய வாழ்க்கை இருந்தாலும் ஆவியானவர் இந்த வருஷத்திலே உங்களை உயர்த்துவார். நீங்கள் யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்ப்பீர்கள் என்றால், ஆதியாகமம் 41:38 வாசித்தால், அவனை உயர்த்தியது, அவனை அதிகாரி ஆக்கினது தேவனுடைய ஆவி. பார்வோன் அவனுக்குள்ளாக இருந்த தேவ ஆவியை கண்டுபிடித்தான், அவனுக்கு உயர்வை கட்டளையிட்டான். தானியேலை அதிகாரி ஆக்கி ராஜாக்களை அவன் முன்பாக பணிய வைத்தது அவனுக்குள்ளாக இருந்த விசேஷித்த ஆவி. சிம்சோனை பலசாலியாக மாற்றி பெலிஸ்தருக்கு முன்பதாக அவனை நடுங்க வைத்தது அவன் மேலே இருந்த ஆவி. கர்த்தர் ஏன் ஆவியை கட்டளையிடுகிறார்? நம்மை உயர்த்தும்படியாக. நீங்கள் இதுவரை இல்லாத உயர்வை இந்த வருஷத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள். எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டீர்களோ, எந்த இடத்துல கூனி குறுகி இருந்தீர்களோ, எந்த இடத்துல உங்களுடைய நிலைமை தாழ்த்தப்பட்டிருந்ததோ, நீங்கள் ஆவியானவரை வாஞ்சித்து இன்னும் அபிஷேகத்திலே பெருகுங்கள். நீங்களுடைய தலை உயர்த்தப்படும், நீங்கள் கனப்படுத்தப்படுவீர்கள் என்பதிலே சந்தேகமே இல்லை. கடைசியாக ஆவியானவர் கொடுக்கப்படுகிறதினுடைய நோக்கம் என்ன? எசேக்கியேல் 39:29 ஆண்டவர் சொல்றாரு, என் ஆவியை ஊற்றினபடியினாலே இனி என் முகத்தை அவர்களுக்கு மறைக்க மாட்டேன், இனி என் முகத்தை அவர்களுக்கு மறைக்க மாட்டேன். ஒருவேளை இதுவரைக்கும் கர்த்தர் அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டிருக்கலாம். நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் வராமல் தேவனுடைய முகத்தை நம்முடைய பாவங்களும் நம்முடைய அக்கிரமங்களும் மறைத்திருக்கலாம். ஜெபம் உட்பிரவேசிக்க கூடாதபடிக்கு அவர் மேகத்தினால் தன்னை மூடி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவி ஊற்றப்பட்டபடியினாலே இனி என்னுடைய முகத்தை நான் மறைக்க மாட்டேன். கர்த்தர் தன்னுடைய முகத்தை மறைக்காதபடி வெளிப்படுத்தப்படும் பொழுது அவருடைய பிரசன்னமும் அவருடைய அபிஷேகமும் என்ன செய்ய போகிறது? நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்ய போகிறது. ஏசாயா 60 வாசிக்கிறோம், கர்த்தர் உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேலே காணப்படும். அப்படி காணப்படும் பொழுது ராஜாக்களும் ஜனங்களும் நம்மிடத்திலே வருவார்கள். 40 நாட்கள் தேவ சமூகத்திலே காத்திருந்த மோசேயினுடைய முகமே பிரகாசித்தது. ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது கர்த்தர் தம்முடைய முகத்தை மறைக்காதபடிக்கு நமக்கு பிரத்யட்சமாய் வெளிப்பட்டு காரியங்களை செய்வார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, 2025 ஆண்டு ஆவியானவருடைய பலத்தினாலே நீங்கள் கடந்து போகிற ஆண்டு. இந்த வருஷத்திலே ஆவியின் வல்லமையோடும் பலத்தோடும் நீங்கள் கடந்து போங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அசாதாரணமான அசாத்தியமான காரியங்களை நீங்கள் சாதாரணமாக எளிதாய் செய்து முடிப்பீர்கள். ஆவியானவருடைய பலத்தினாலே உங்களுடைய தலை உயர்த்தப்பட்டு கனப்படுத்தப்படும், உங்களுடைய காரியங்கள் உயிர்ப்பிக்கப்படும். இந்த ஆண்டு இதுவரை இல்லாத வல்லமையும் அபிஷேகமும் நம்முடைய வாழ்க்கையின் மேலும் நம்முடைய தேசத்தின் மேலும் ஊற்றப்படுகிற ஒரு ஆண்டாக இருக்கும். எனவே ஆவியானவருடைய பலத்தை சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். 2025 ஆண்டு நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுகிற ஒரு ஆண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.